ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான், அசோகா அல்வா. திருவையாறுனாலே அசோகா அல்வா ரொம்பவே ஃபேமஸுங்க. அம்மாவோட சொந்த ஊர் திருவையார். திருவையார் எப்பெல்லாம் போகிறோமோ அந்த அசோகா சாப்பிடுவாங்க. அதுவும் ஆண்டவர் அசோகானா ரொம்பவே ஃபேமஸுங்க. இவ்வளோ ஸ்பெஷலான ஐட்டத்தை நம்மளும் வீட்டில் பண்ணலாமா? அது சுட சுட வாழையில் வச்சு இந்த காரத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ கடாய் எண்ணெய் வச்சுக்கோங்க. 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்பவும் வறுக்க வேணாங்க. வறுக்கும்போது லைட்டாக பாசிப்பருப்பு வாசம் வரும். அந்தளவுக்கு வந்தால் போதும். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாசிப்பருப்பை வறுத்து எடுத்தாச்சு. இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கலாங்க. இப்போ 1 கப் பருப்பு போட்டேன். 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா கொலையை விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லாவே குழஞ்சி வெந்திருக்குங்க. இதோட மத்து வச்சு நல்லா பருப்பை மசிச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி பருப்பு கடை மத்து இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. பருப்பே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. அதில் 3லேருந்து 4 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பை நம்ம கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ 1/4 கப் மைதா மாவு எடுத்துருக்கேங்க. அதே நெய்யில் கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு போட்டு வறுத்துக்கோங்க. நல்லா மசிச்சு வச்ச பாசிப்பருப்பையும் போட்டு நல்லா கிண்டிகிட்டே வாங்க. கிண்டவே பாசிப்பருப்பு நல்லா கெட்டியாகுங்க. 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்தேங்க. 1 டம்ளர் சுகர் போட்டுக்கிறேன். இப்போ சர்க்கரை போட்டு கிண்டவே பாசிப்பருப்பு நல்லா இலகி வருங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. அதோட ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், அதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஃபுட் கலர் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ திருப்பியும் ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. அதோட நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். நம்ம அசோகா நல்லா கிண்டி விட்டுட்டே வாங்க. நல்லா திரண்டு நெய்யெல்லாம் ஓரத்தில் பிரிங்க. அந்த ஸ்டேஜ் வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஒரு டேஸ்டியாக அசோகா அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. அப்புறம் என்னங்க, சுட சுட வாழையில வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். தேங்க்யூ.